யானை மேலே உட்காந்து சவாரி போகிற மாதிரி ஜீப்பு மேலே உட்காந்து சவாரி போயிட்டு இருக்காங்களே, இந்த பிளேஸுக்கு வந்தால் நீங்களும் இந்த மாதிரி சவாரி போகலாம். இந்த மலையோட அடிவாரத்துக்கு எப்படி வருதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டேங்க, பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோவில் அடிவாரத்தில் நம்ம மலை மேலே எப்படி போனோம்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு தெரியாதவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நாம் இப்போ பாலமலை அடிவாரத்துக்கு வந்துட்டோங்க. ஸோ அடிவாரத்தில் நம்ம இந்த வழியாக தான் மலை மேலே போகணும். அடிவாரத்தில் இந்த மாதிரி ஜீப்லாம் நிறைய இருக்குங்க. ஒரு 150 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களை மலை மேலே கொண்டு போய் விட்டுருவாங்க. இதனால் நம்ம பாய்ஸ் அட்வென்ச்சர் வேணும்னு சொல்லிட்டு நம்மளை பைக்லேயே கூப்பிட்டு போனாங்க. போகிற வழியிலாம் இப்படி தாங்க கரடு முரடாக தான் இருக்கும். 2 பேராக வண்டியில் போகிறது பயங்கர சிரமம். ஒருத்தராக இருந்தால் பக்காவாக இருக்குங்க. அதுவும் ஒரு அட்வென்ச்சர் பைக்காக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. இயர்லி மார்னிங்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வியூலாம் இந்த மாதிரி தாங்க சூப்பராக இருக்கும். பார்த்துக்கிட்டு ரசிச்சுட்டே போகலாம். அட்வென்ச்சர் விரும்பிகள் ஒரு 2 வீலரில் சிங்கிளாக போகிறதா இந்த மலையை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி ஜீப்பில் போகிறதாங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த மாதிரி ஜீப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு அடிவாரத்துலேருந்து மலை மேலே போகிறதுக்கு உங்களுக்கு 1 ஹவர் ட்ராவல், அங்கே ஒரு 8 to 10 கிலோமீட்டர் வரும். ஒரு 150 ரூபா வாங்குறாங்க மலை மேலே போகிறதுக்கு. மறுபடியும் மேலேருந்து கீழே இறங்கிறதுக்கு ஒரு 150 ரூபா வாங்குறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும், சேஃபாகவும் இருக்கும். மேலே ஒரு பாதி தூரத்துக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு குட்டி கிராமம் இருக்குங்க. இங்கே தான் வந்து ஃப்ளாட்டடான ஏரியா இருக்கும். நம்ம மேலே போகிற வழியில் 2 வீலர் பார்த்ததெல்லாம் ரொம்ப கம்மிங்க. நம்ம அதிகம் வந்து ஜீப்பு தான் பார்ப்போம். மேலே நிறைய ஜீப் ஏறுறது இறங்குறது. ஒரு வழியாக எங்கள் வண்டியை உருட்டி பரட்டி நாங்கள் மேலே கொண்டு வந்துட்டோங்க. என்ன கேட்டால் 2 வீலர் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் சோலோவாக அட்வென்ச்சர் வேணும்னா நீங்கள் 2 வீலர் எடுத்துகிட்டு போகலாம். அதர்வைஸ் வேணாம். மேலே போனதுக்கப்புறம் இங்கிருந்து நாங்கள் மேலே மலை உச்சிக்கு வந்து எவ்வளோ தூரம் போனோம், எவ்வளோ நேரத்தில் போனோம், மேலே போய் என்னத்தை பார்த்துங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.